கடந்த 5 வருஷமாவே தமிழ்நாட்டுல எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான டிமாண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாகி இருக்கு. ஓலா, ஏத்தர், ஆம்பியர், டிவிஎஸ், ஹுண்டாய்னு பல பைக் நிறுவனங்கள் எலக்ட்ரிக் வாகனங்கள் உற்பத்தியை அதிகமாக்கி இருக்காங்க. திடீர்னு மக்களுக்கு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மேல கிரேஸ் உருவாக என்ன காரணம்? அதை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பெட்ரோல் விலை அதிகமானது. 1 கிலோமீட்டருக்கு நீங்க பெட்ரோல் பைக்ல போனா 4 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு செலவாகும். ஆனா அதுவே எலக்ட்ரிக் வண்டியில போறதுனால 25 பைசால இருந்து 40 பைசா வரைக்கும் தான் செலவாகுது. இது கிட்டத்தட்ட 90% சீப்பர். ஆபீஸுக்கு போறவங்களால மாசம் 2500 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்னால பெட்ரோல் காஸ்ட் சேவ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல நாய்ஸ், ஸ்மோக்னு எதுவுமே இருக்காது. அதனால ரோடும் கிளீனா இருக்கும், வண்டி இறைச்சல் இல்லாம அமைதியாவும் இருக்கும். காற்று மாசு அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த எலக்ட்ரிக் வண்டிகள் இன்னும் உதவியா இருக்கும். என்னதான் இந்த எலக்ட்ரிக் வண்டிகளால இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் இதுல பேட்டரி ஓவரா ஹீட் ஆகுறது, சார்ஜிங் ஸ்டேஷன் எல்லா இடங்கள்லயும் இல்லாம இருக்கிறது மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. என்னதான் இருந்தாலும் எலக்ட்ரிக்கல் வண்டிகள் நார்மல் வண்டிகளை விட லைட் வெயிட்டா இருக்கிறதுனால டிராபிக்ல இல்ல லோக்கலா நீங்க வண்டி ஓட்டணும்னு நினைச்சா கண்டிப்பா எலக்ட்ரிக் வண்டியை சூஸ் பண்ணலாம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்க. Stay tuned for more updates.